காங்கேயம் தொழில்நுட்ப கல்லூரி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் சுசேந்திரன் காங்கேயம் தொழில்நுட்ப கல்லூரியின் 2025ஆம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் காலம் அரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு ஆண்டவர் தொழில் குழுமத்தின் முதன்மை நிர்வாகி அதிகாரி ஆர் பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார். அப்போது அவர் தொழில் முனைவோர்களின் எதிர்காலம், தலைமைத்துவம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம் குறித்து உற்சாகமாக உரையாற்றினார். புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியருமான சுசேந்திரன் வெண்ணிலா கபடி குழு கலந்து கொண்டு தனது திரைப்பட பயண அனுபவங்களை பகிர்ந்து மாணவர்களுக்கு தாங்கள் கனவுகளை நேசித்து கடின உழைப்பின் மூலம் சாதிக்க ஊக்கமளித்தார். அதனைத் தொடர்ந்து வருமான வரி அதிகாரியும் ஈரோடு மாவட்ட அமைச்சூர் கபடி சங்கத்தின் தலைவருமான பி ராஜ்குமார் மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாட்டு மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் ராமகுமார் கல்வி ஆண்டு அறிக்கையினை வரவேற்புரை வழங்கி கல்வியின் கடந்த ஆண்டு சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தொடர்ந்து காங்கேயம் கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஆர் வி மகேந்திரகவுடா சிறப்புரையாற்றினார். கல்வி மற்றும் அரசியல் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்குவதே காங்கேயம் தொழில்நுட்ப கல்லூரியின் நோக்கம் என்பதை வலியுறுத்தினார். பின்னர் கல்லூரி தலைவர் என் ராமலிங்கம், செயலாளர் சி கே வெங்கடாஜலம், தாளாளர் எஸ் ஆனந்த வடிவில், பொருளாளர் சி கே பாலசுப்ரமணியம் ஆகியோர் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முடிவில் இயந்திரவியல் துறை தலைவர் டாக்டர் பி சோமசுந்தரம் நன்றி உரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் நான் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணும்போதும் சரி, அதே உத்வேகம் எனக்கு கிடைக்கும். ஸோ விளையாட்டு அப்படின்னாவே முன்னாடி போய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விளையாட்டுக்கு என் அழைச்சதுக்கு நன்றி. இந்த விளையாட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காங்கேயம் என்னுடைய நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே பழனி தான். ஸோ என்னுடைய ஊர் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் 11th படிக்கும்போது இங்கே விளாண்டுருக்கேன். மறுபடியும் இந்த ஊருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் விஜய் ஆண்டனி வச்சு வள்ளிமயில் அப்படிங்கிற திரைப்படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சத்யராஜ், சுனில், கன்னிராமியார் சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இமான் இசையமைச்சிருக்காரு. ஸோ இதோடைய படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அதோடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அரசியல் வேண்டாம். வர 16ஆம் தேதி மாமன் திரைப்படம் நான் உருவாக்கினேன். என்னுடைய ஸ்டோரி நடிப்பில் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படத்தை பாருங்க, என்ஜாய் பாருங்க. இது வெற்றிகரமாக ஓடி